வணக்கம், நான் உங்கள் சித்ராலிங்கேஸ்வரன். இன்றைக்கி பேப்பர் கிராஃப்டில், அதாவது கிட்ஸ்க்கான சம்மர் கிராஃப்டில் வால் டெக்கர் தான் ஒன்று பண்ண போகிறேன். ஹேங்கிங்காகவும் நம்ம யூஸ் பண்ணலாம். என்ன மெட்டீரியல் தேவை, வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். இந்த மாதிரி A4 ஷீட்டு, ஃபெவிகாலு, ஸ்கேலு, பென்னு, சிசரு, ஹேங்கிங் பண்ணுறதுக்காக நம்ம உள்ளன் த்ரெட் எடுத்துக்கிறோம். ஃபஸ்ட்டு ட்ரையாங்கிள் ஷேப்பில் மடிச்சுட்டு இந்த பீஸை கட் பண்ணி எடுத்துடணும். இந்த பீஸை கட் பண்ணதுக்கப்புறம் இருக்கிற பீஸில் பாதி கட் பண்ணி எடுத்துக்கணும். இதோ பாருங்கள், இந்த பாதி பீஸில் தான் நம்ம பண்ண போகிறோம். ஃபஸ்ட்டு இந்த ஃபோல்டுக்கு ஏற்ற மாதிரி 1 சென்டிமீட்டரில் ஒரு லைன் போட்டுக்கலாம். அடுத்து இந்த ஷேப்புக்கு ஏற்ற மாதிரியே 1 சென்டிமீட்டரில் இந்த கோடை தாண்டி இப்படி லைன் போட்டுக்கலாம். இந்த ஷேப்புக்கு ஏற்ற மாதிரியே போடணும். என்னை பார்த்த மாதிரி வச்சிங்கன்னா டைரெக்ஷன் உங்களுக்கு கரெக்டாக வரும். கரெக்டாக 1 சென்டிமீட்டரில் லைன் கரெக்டாக போட்டுக்கோங்க. இப்போ போட்டாச்சு. போட்டதுக்கப்புறம் என்ன பண்ண போகிறோம் அப்படின்னா, இந்த லைன்ஸ் எல்லாம் நம்ம கட் பண்ண போகிறோம். இந்த கோடு வரைக்கும், அதுக்காக தான் இந்த கோடு போட்டிருக்குது. 2 பேப்பர்லையும் சேர்த்து நம்ம இப்படி கட் பண்ணிக்கலாம். அடுத்தது கட் பண்ணும்போது ஈவனாக மட்டும் இப்படி பிடிச்சிக்கிட்டு பண்ணலாம். அடுத்தடுத்து போகும்போது விலகிறதால கீழே ஒரு ஷேப் மேலே ஒரு ஷேப்புன்னு வரும். அப்படியே ஈவன் பண்ணி கட் பண்ணிட்டோம்னா கரெக்டாக வந்துடும். இப்படி ஓப்பன் பண்ணியாச்சு. ஓப்பன் பண்ணிவிட்டு ஃபஸ்ட்டு 2த்தையும் சேர்த்து நான் இப்படி ஒட்ட போகிறேன். பார்ட்டிஸ்லாம் வைக்கிறோன்னா அந்த டைமில் ஒரு டெக்கரேஷனுக்கு நம்ம இதை பண்ணலாம். கொஞ்ச நேரம் ஆனால் நம்ம ட்ரையிங் டைம் கொடுக்கணும். அதுக்கப்புறமா ஆப்போசிட் சைடில் திருப்பிட்டு இதை இப்படி ஒட்ட போகிறோம். இது இப்படி ஈவனாக வச்சா மாதிரி இப்படி ஒட்ட போகிறோம். கொஞ்சம் காயத்துக்கு மட்டும் நம்ம டைம் தரணும். ஓகேங்களா? ஒரே மாதிரி கொண்டு வந்துட்டு அடுத்து அப்படியே ஆப்போசிட் சைடில் திருப்பிட்டு இதை மாற்றி மாற்றி நம்ம ஒட்டுற மாதிரி இருக்கும். ஃபஸ்ட்டு 2 ஒட்டணும், அடுத்து 3rd 1 ஒட்டுறோம். கொஞ்சம் பொசிஷனை வச்சு பார்த்துட்டு அதுக்கப்புறமா கம்மை தடவிட்டு ஒட்டுங்க. சீக்கிரம் முடியணும், உடனே இன்ஸ்டண்ட்டாக ரெடி பண்ணணும்னா நம்ம ஒட்டுறதுக்கு பதில் ஸ்டாப்லர் பின் கூட பின் பண்ணிக்கலாம். மாற்றி மாற்றி பண்ணும்போது ரொம்ப அழகாக இருக்கும். ஆனால் காயிற வரைக்கும் பார்த்து ஹேண்டில் பண்ணணும். இதை ஹேங்கிங் பண்ணும்போது லைட் வெயிட்டாக இருக்கிறதால அதுவே ஆட்டோமேட்டிக்காக ரோல் ஆகிட்டே இருக்கும். பார்க்குறதுக்கு ஆக்சுவலி ரொம்ப அழகாக இருக்கும். கலர் கலராக பண்ணலாம், எல்லா கலர்ஸ்லேயுமே பண்ணலாம். இதை பாருங்க, ஃபைனல் பண்ணியாச்சு. இப்போ இதில் நான் இந்த ஹேங்கிங்கை தொங்க விட போகிறேன். ஹேங்கிங் தொங்க வைக்கிறதுக்கு நம்ம ஒரு ஹோல் மாதிரி போட்டுக்கலாம். பேப்பருங்கிறதால நமக்கு ஹோல் போடுறதும் ஈஸியாக இருக்கும். ஹோல் போட்டுட்டு அந்த ஹோலுக்குள்ளே இந்த த்ரெட்டை கொடுத்து எடுத்துட்டு நமக்கு எப்படி ஹேங்கிங் வேணுமோ அந்த மாதிரி நம்ம பண்ணலாம். இது வந்து நம்ம லைனாகவும் நிறையவும் தொங்க விடலாம். இப்போ சொல்லி காட்டுறதுக்காக நான் ஒன்று பண்ணியிருக்கேன் உங்களுக்கு. நிறைய பீசஸ் தொங்க விடலாம், இல்லை சிங்கிளாக அங்கங்கே தொங்க விடலாம். நம்ம தேவைக்கு ஏற்ற மாதிரி, நம்ம க்ரியேட்டிவிட்டிக்கு ஏற்ற மாதிரி ஒன்று நம்ம செய்ய கற்றுக்கிட்டோம்னா எல்லாமே பண்ணும்போது ஈஸியாக இருக்கும். இதை பாருங்கள், ஹேங்கிங் ரெடி ஆகிடுச்சு. இது கிட்ட வரா மாதிரி பல்ப்லாம் வச்சா கொஞ்சம் கிளிட்டரிங்காக இருக்கும். கிளிட்டரிங் ஷீட்ஸ் யூஸ் பண்ணலாம், ரொம்ப அழகாக இருக்கும். ட்ரை பண்ணி பாருங்கள். ஏதாவது டவுட்ஸ் இருந்தால் கேளுங்க.
இதே மாதிரி வேறொரு கிராஃப்டில் அடுத்த வீடியோவில் சந்திப்போம். நன்றி, வணக்கம்.